வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சார். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான செம்மண் பூமி ஒரு 5 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். மேலும் என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பாருங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கும். வீடியோ வந்து பார்வையிட பண்ணாத பாருங்கள், தோட்டத்தோட முழுமையாக நல்லா சொல்லி தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்கிற வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்பனைகள் விளையாண்டுதாங்க. பண்ணை வீடுங்க, அருமையான வீடுங்க. வீடெல்லாம் பார்க்குறது தான் வந்து வெளியில் ஓட்டு வீடு மாதிரிங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஒரு தார்சு வீட்டுக்குள்ளே என்னென்ன வசதி வாய்ப்பு இருக்குது அவ்வளோ வசதி வாய்ப்பு இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. வீடெல்லாம் பாருங்கள், உள் சைடெலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் காட்டியிருப்பேன். வீடியோ வந்து பார்வையிட பண்ணாத பாருங்கள். அப்போ தான் லாஸ்ட்டில் இந்த தோட்டத்தில் முழுமையெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அருமையான ஒரு லேண்டுங்க. அதுக்காக தான் இந்த டைமிங் பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான் எடுப்பேங்க இந்த வீடியோவை. இந்த இடம் பிடிச்சதுனால ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து நான் கவரேஜ் பண்ணியிருக்கேங்க. நல்ல லேண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா மண் தரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மணலத்தாரையிலே வந்து நல்லா செம்மண் பூமிங்க, அருமையான லேண்டு. தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி ஒன்று அமைஞ்சிருக்கேன். 7 ரெசிபி சர்வீஸோடய வந்திருக்கேன். கிணறு, போரு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். நல்ல லேண்டு பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பசுமாடு செட்டு இருக்குங்க. ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு, பசுமாடு கட்டுற மாதிரி சூப்பரான இடங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு லேண்டாக சொல்லி கேட்டிருக்கீங்க, குறைஞ்ச விலையில் கேட்டிருக்கீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நாமக்கல் மாவட்டம் முள்ளுக்குறிச்சி அருகிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான லேண்டு. 5 ஏக்கர் வந்துங்க பட்டா லேண்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 4.5 ஏக்கர் அவங்களோட அனுபவ தரிசு இருக்குங்க. மொத்தம் வந்து 9 ஏக்கர் 50 சென்ட் இருக்குங்க. இதில் அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்களா உங்களுக்கு பட்டா லேண்டுக்கு மட்டும்தாங்க அமௌண்ட்டு. மீதி 4.5 ஏக்கருக்கு வந்து அமௌண்ட்டு கிடையாதுங்க. நல்ல லேண்டு. அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து 40 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இடத்துக்காரு. நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இடம் அருமையான லேண்டுங்க. இடம் பாருங்கள், பார்க்க கண்டிப்பாக அப்படிங்க பாருங்கள். மாடு செட்டுங்க. இதில் பார்த்து பசு மாடு கட்டுற மாதிரி செட் இருக்குங்க. இந்த பக்கம் மாடு கட்டுற மாதிரி. அதே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணிங்கெலாம் வந்து தாலின்னு சொல்ல முடியல, தொட்டி அதெல்லாம் பாருங்கள் அருமையாக பாருங்கள், நீட்டாக அமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு, இந்த தீவனம் போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் சூப்பராக வச்சுருக்காங்க. நல்ல லேண்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 110 தென்னை மரங்கள் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2.5 வருஷம் மதிப்புள்ள மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 to 500 மரங்கள் இந்த லேண்டிலே இருக்குங்க. எல்லாமே வீடியோவில் காட்டியிருப்போம் பாருங்கள். மண் பாருங்கள், அருமையான மண் பாருங்கள். இப்போ காடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் போட்டு இப்போ அறுவடை முடிச்சிருக்காங்க. இந்த மஞ்சளும் இந்த மண்ணும் வந்து ஒரே கலர் சேமாக இருக்குங்க. அந்த மாதிரி அருமையான லேண்டு. இடமெல்லாம் பாருங்கள் சார், நல்ல ஒரு அருமையான லேண்டு. இந்த மாதிரி லேண்டில் வந்து கிடைக்கும் போதே நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளணுங்க. தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த நல்லா காப்பில் தென்னை மரம். இந்த மாதிரி தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 110 மரங்கள் இருக்குங்க. சூப்பரான நல்ல காப்பில் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைப் லைன் போட்டிருக்காங்க. ஆளுங்க தங்கிறதுக்கு தனியாக செட்டுங்க இருக்குங்க. வீடு இந்த மாதிரி பாருங்கள் இருக்குது. அருமையான ஒரு வீடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 150 தென்னை மரங்கள். அதில் அது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருடம் மரம் பார்த்திங்கன்னா அது ஒரு 400 மரம் to 500 மரம் இருக்குங்க. எலுமிச்சை மரம் ஒரு 15 மரங்கள் இருக்குங்க. தென்னை மரம் பாருங்கள் எப்படி காப்பு இருக்குது பாருங்கள். மரத்தில் இந்த கொலையை பிடிச்சி ஏற முடியாத அளவுக்கு காப்பு இருக்குங்க. நல்ல மரங்கள் இருக்குங்க தோட்டத்துலேயே. அதில் பார்த்தா எலுமிச்சை மரம் பார்த்திங்களா உங்களுக்கு ஒரு 15 மரம் நல்ல காப்பு உள்ள எலுமிச்சை மரம் ஒரு 15 மரங்கள் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் உள்ள மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மரங்கள் இருக்குங்க. பெரிய மாமரம் ஒரு 2 மரம் இருக்குங்க. மண் பாருங்கள், அவ்வளோ அருமையான மண் பாருங்கள் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தோம்னா நல்லா வாஸ்துக்கு ஏற்ற கஸ்டமர்கள் எல்லாமே இந்த லேண்டை பிடிக்குங்க. குபேரமலை உயரமாகவும் சனிமலை லைட்டாக தாளந்தும் இருக்குங்க. சூப்பரான லேண்டு உங்களுக்கு. வாஸ்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஃபாரஸ்ட் ஓட்டின மாரி தான் இருக்குது. ஃபாரஸ்ட் ஓட்டின மாரி இருந்தாலும் அருமையான லேண்டுங்க. தடை பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் போகிற ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் இருக்காங்க. நல்லா அகலமான மண் சாலை வசதிங்க. ரெக்கார்டில் உள்ள மாமூல வழி தடை பார்த்திங்கன்னா கிணறு வாகனங்கள் போகக்கூடிய செல்லக்கூடிய ரெக்கார்ட்லேயே தடமெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு நல்ல லேண்டு. மஞ்சள்லாம் பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ தான் எல்லாமே நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது பூரா மஞ்சளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே முன்னாடி எடுத்து அந்த பக்கம் முன்னாடி பார்த்திங்கன்னா அதெல்லாம் பொம்பளை ஆளுங்க எல்லாமே நிறைய பேர் காட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இடம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. இடமெல்லாம் பார்க்க கண்டிப்பாக பிடிக்கும். தடமெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. எந்த ராரி எல்லாமே காட்டுக்கு வரலாங்க. நம்ம போர் வண்டி, தாரஸ் வண்டியை நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வரலாம். அந்தளவுக்கு நல்லா தடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான மண் சாலையிலே இருக்குங்க. கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க உள்ள தார் சாலையிலேருந்து பஸ் போகிற ரோட்லேருந்து. இடம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இடம் பாருங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வாங்கினா வந்து ஒரே செலவுன்னு பார்த்திங்கன்னா வாங்குற வந்து ஒரு பென்சிங் மட்டும் சுற்றிலையும் போட்டுக்கணுங்க. மற்றபடி எதுவும் கிடையாதுங்க. அருமையான லேண்டுங்க. அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் ரோஸ் மரங்கள் ஒரு 35 to 40 மரங்கள் இருக்குங்க. தேக்கு மரம் ஒரு 15 மரங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பல வகையான மர கன்றுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 மரங்கள் இருக்குது. மகாகனி, நாவல், சில்வர், பலா வகைகள் அப்புறம் பார்த்தா நிறையா இருக்குங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க.
சூப்பரான லேண்டு. அதில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு ட்ராகன் ஃப்ரூட்டு செடி ஒரு 5 செடிங்க மாதிரி இருக்குங்க. பிரியாணி இந்த நம்ம பிரியாணிக்கு செய்வோமே பட்டை போடுவோமா அந்த மாதிரி மரங்கள் இருக்குங்க. 2 ஓட்டு வீடு எல்லாம் வசதியாக இருக்குது. பசுமாடு செட்டு சூப்பராக இருக்குங்க. இடமெல்லாம் இந்த மாதிரி லேண்டெல்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு இதெல்லாம் வாங்கி நம்ம எம்டி லேண்ட் வாங்கி ரெடி பண்ணுறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிருங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இது அனைத்து வசதி வாய்ப்புமே இந்த தோட்டத்திலே இருக்குங்க. நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. போர் இருக்குங்க. போர் பார்த்திங்கன்னா ஒரு 800 அடி போருங்க. இது பாருங்கள், இந்த நம்ம ஒரு மீன் குட்டை அமைச்சிருக்காங்க. இப்போ ஆரம்பத்தில் தோட்டத்துறவங்க இருக்கும்போது நல்லா ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ தோட்டத்துக்கு வரும்போது வெளியூரில் இருக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க பராமரிக்கிறதுக்கு முடியாததுனால தான் இந்த இடத்தையே சேல் பண்ணுறாங்க. கிணறு பாருங்கள், கிணறு சூப்பரான கிணறு. நல்லா பார்த்தோம்னா நல்லா ரவுண்ட் டைப்பில் ரிங் மாதிரி கிணத்தை நீட்டாக வெட்டியிருக்காங்க. போர் தண்ணி பாருங்கள், ஒரு போர் தாங்க, ஒரு போர் ஒரு கிணறு. இந்த போர் 800 அடி சொல்லியிருக்கேன். இந்த தண்ணி வந்து கண்டினியூஸாக வந்து எவ்வளோ நேரம் போட்டாலும் இதே மாதிரி ஓடிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்ப்ரஸர்னு ஆரம்பத்தில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நீர்மூழ்கி மோட்டர் தான் போட்டிருக்காங்க. அதில் சேஞ்சர்ஸ் வச்சு நம்ம மாற்றி போட்டோம். அதேமாதிரி 7 HP சர்வீஸ் இருக்குங்க அந்த தோட்டத்திலேயே. வெறும் கம்பம் மாதிரி ஈபி லைன் கம்பம் இதிலே இருக்குங்க உங்களுக்கு. இது வந்து நம்ம ஒரு படுதா போட்டு இது ஒரு தண்ணி வந்து ஆரம்பத்தில் வந்து இதில் விட்டு எடுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து கிணத்துலேயே விட்டுக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா நம்ம சிசிடிவி கேமரா இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 கேமராக்களை காட்டு சுற்றிலையுமே வந்துலாம் போட்டு வச்சுருக்காங்க. வெளியாளுங்க யாருமே வந்து தோட்டத்துக்குள்ளே போத முடியாது. கம்பல்சரி பூராமே உள்ளாரே இல்லாமல் கன்வெர்ட்டர் வச்சு எல்லாமே கம்பல்சரிலாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பக்கத்துலலாம் அப்புறம் பாக்கு தோப்பெலாம் இருக்குது பாருங்கள். இந்த தோட்டத்தில் ஒரு 2 வயலை தாண்டி நிறையா பக்கம் சுற்றிலுமே பாக்கு தோப்பு தான் இருக்குது. இடமெல்லாம் ஒவ்வொரு பக்கமே உங்களுக்கெல்லாம் படி ஸ்டெப்பாக வச்சுங்க அந்த தோட்டத்துக்கு போகிற மாதிரி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 வருஷம் மரம் சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் இன்னும் கரெக்டாக இதெல்லாம் நான் ஒரே வருஷம் முடிச்சுன்னா பூரா மரமே கிட்டத்தட்ட ஒரு 400 மரமே எல்லாம் காப்புக்கு வந்துடுங்க. எல்லாமே அருமையான லேண்டுங்க. இந்த ரேட்டுக்கெலாம் வந்து அழகாக பண்ணலாம். இன்றைக்கெல்லாம் பார்த்தா எம்டி லேண்டு இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 40 to 45 லட்ச ரூபா விலை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது தோட்டமாகவே அமைச்சு வச்சுருக்காங்க. அது நாமக்கல் மாவட்டம் போது ரேட்டு ஜாஸ்தி. மற்ற இடத்துலாம் பார்த்தா இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை வந்து 70 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் மெட்டால சொல்கிறனால 70 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தா கரெக்டாக நம்மள ஒரு சரியிலேயே இருக்குங்க. பாருங்கள், இடம் பாருங்கள், படியெல்லாம் பாருங்கள், ஸ்டெப் வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இடமெல்லாம். பூ செடிங்களெல்லாம் வச்சுருங்க. வீடு சொன்னோம் இல்லைங்களா, வீடு பாருங்கள். வீடெலாம் உள்ளார சூப்பராக அமைச்சிருங்க. வெளியிலேருந்து பார்த்து மட்டும்தான் ஓட்டு வீடு மாதிரி. உள்ளார போனீங்கன்னா அனைத்து வசதி வாய்ப்புமே எல்லாம் பாத்ரூம் வசதியிலேருந்து 2 பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் அடியே இருக்குங்க. நல்ல பெட்ரூம், நீட்டான பெட்ரூம்பு, ஹாலு, கிச்சனு இந்த மாதிரி எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தோட்டத்துக்கு வந்து அந்த அளவுக்கு இதிலேருந்து ரன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வெளியில் வந்து வெளியூர் வேலைங்க இப்போ வெளியூரில் வந்து இப்போ வேலை கிடைச்சதுனால வெளியூரில் இருக்கிறதுனால வந்து இந்த இடத்த சேல் பண்ணுறாங்க. மற்றபடி எந்த விதமான இதுக்காகவும் கொடுக்க கிடையாது. நல்ல ஒரு லேண்டுங்க, அருமையான லேண்டு. இப்போ எல்லாம் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு பார்த்தோம் அவ்வளோ இதுவுமே வச்சுருக்காங்க பாருங்கள். நீட்டாகவே வீட்டுக்குள்ளார பாருங்கள். கேமராவோட மானிட்டருங்களாம் அங்கே இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே டைனிங் ஹாலு, கிச்சனெல்லாம் சூப்பராக அமைச்சிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் சுற்றி நல்லா டைல்ஸ் ஒட்டி நல்லா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு பாத்ரூம்பு, வெளியில் பாத்ரூம் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 பாத்ரூம் எல்லாமே இந்த வீட்டில் எல்லாம் வெளியில் இருக்குங்க. உள்ளே 2 பாத்ரூம்பு வெளியில் எல்லாமே அமைச்சு வச்சுருக்காங்க. டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடமெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த பிடிக்குங்க. வாங்குறீங்களோ அவங்கள வந்து பாருங்கள். இந்த இடத்த வந்து லைக் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து இந்த வீட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே தோட்டம் சூப்பரான தோட்டம். இது ஒரு பெட்ரூமுங்க. பெட்ரூம் முதல்ல பூஜார் மாதிரி எல்லாம் பீரோலாம் வச்சுருக்காங்க. எல்லாமே கிச்சனை சொன்னோம் இல்லைங்க பாருங்கள். கிச்சனெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தார்ஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே பிடிச்சதுன்னா உடனே கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்துடுங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த மாதிரி இடம்லாம் முடிஞ்சிடும். நாம் எவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த இடம் எல்லாருக்கும் மாதிரி அமைச்சிக்கலாங்க. ஃபுல்லாமே வீட்டுக்குள்ளே வெளியில் ஃபுல்லாக கேமரா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொட்டேட்டர் கேமரா வச்சுருக்காங்க, நார்மல் கேமரா எல்லாமே இருக்குதுங்க நம்ம வீட்டிலே. சூப்பராக இருக்குது பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள். வெளியில் காரக்குளமெல்லாம் இருக்குது. அழகு காரை கொண்டு வந்து நீட்டாக காருக்கு கூட ஒரு செட்டு போட்டுட்டோமா போதும். ஒரு கேரளா டைப் செட்டு போட்டோம். காரை கொண்டு வந்து நீட்டாக நம்ம உள்ளார செட்டுக்குள்ளே போட்டு இது பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், இந்த அனுபவ தரிசு நல்லா சொன்னீங்களா பாருங்கள். இந்த இடம் தான். தடமெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. தடமெல்லாம் அருமையான தடம். தோட்டத்தையே கம்பல்சரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நேரில் உடனே வந்துடுங்க. மஞ்சளும் பாருங்கள். அந்த மஞ்சளும் பாருங்கள், மஞ்சளும் மண்ணிலும் பாருங்கள் ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். வித்தியாசமே தெரியாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு லேண்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்.